பார்க்குறப்பே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அது என்னோட ஃபீல். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். MDF பேஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா அவங்க எனக்கு ஒரு 350க்குள்ளார எனக்கு இந்த ஃப்ரேம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் லாவெண்டர் வித் பிங்க் கொடுத்துருந்தேன். ரொம்பவே இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சு. நான் நிறைய பேஜில் பார்க்குறப்ப பார்த்து வைப்பேன். சரி சான்ஸ் கிடைக்கிறப்ப பண்ணலாம்னு தோணுச்சு. இந்த கஸ்டமைசேஷன் நம்ம தான் பண்ணனால நம்ம சரி கேட்டு இந்த கலர் காம்பினேஷன் கொடுக்கலாம், நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் கொடுத்தாலும் ஓகே, எது நல்லா இருக்குமோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் யாருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இது வந்துட்டு ஒரு தங்கச்சி அவங்களோட அண்ணனுக்காக கொடுக்குற ஃப்ரேம். எந்த ஒரு வேர்டிங்ஸும் வேணால் ஜஸ்ட் ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணி அதில் அண்ணா அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் முடிஞ்சால் டாம் அண்ட் ஜெரி இமேஜ் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் நம்மளால் அதை வைக்க முடியலை. ஆனால் அவுட்புட் சூப்பராக இருந்துச்சு. அதில் அப்புறம் கொஞ்சம் ப்ளைனாக தெரிஞ்சனால கூட கோல்டன் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராடக்ட் கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களோட ஃபீட்பேக் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொடுத்தாங்க அப்படின்ட்டு. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்னா, அதுவும் பட்ஜெட் அஃபோர்டபுளாக வேணும்னா மறக்காம ஜாமி ரசீனா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.